ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீ நிவி ஸ்டடீஸில் வந்து 3ஆம் வகுப்புலேருந்து 2வது பாடம், அதாவது கண்ணன் செய்த உதவி அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாமா? கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்திருந்தது. அதாவது சூரியனுடைய ஒளி வந்து எல்லா பக்கமும் வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன. பறவைகள் எப்படி பறந்துருக்கு? சத்தம் போட்ட வண்ணம் பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். காலையில் எழுந்தவுடன் கண்ணன் என்ன பண்ணியிருக்கான்? பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியிருக்கான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அவன் நடந்து போகிற பாதையில் ஒரு முதியவரை பார்த்திருக்கிறான். இவர்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு? தம்பி, நான் சாலையை கடக்கணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கண்ணன் சொல்லியிருக்கான், வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அந்த பெரியவரோட கையை கண்ணன் பிடிச்சிக்கிட்டு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது எதிர்ப்புறத்தில் விடுறதுக்காக அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. அந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து ஒரு பஸ்ஸு, அதாவது பேருந்து வந்து ரொம்ப வேகமாக வந்திருக்கு. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். வேகமாக வந்த பேருந்து என்ன ஆயிடுச்சு? பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் மடார்னு மோதிருச்சு. மோதின உடனே என்ன ஆயிட்டான்னா, கண்ணை வந்து கடந்து கத்திட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். உடனே அந்த பெரியவர் தம் பையில் இருந்து செல்பேசியை எடுத்தார். கண்ணனுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில. உடனே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு கடந்து கத்தி இருக்கான். கத்துன உடனே என்ன பண்ணியிருக்காரு? அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு? தன்னோட கையில் இருந்த செல்ஃபோனை எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். 108 என்ற எண்ணிற்கு அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். 108னா என்ன? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்னால் என்ன? வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய அவசர ஊர்தி. எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியில் தான் டக்குன்னு தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க. அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. காவலர்களும் வந்தனர். பேருந்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். அந்த டைமிங்கில் அவர் ஃபோன் பண்ணி பேசின உடனேயே 108 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. காவலர்களும் போலீஸும் வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? காயப்பட்ட எல்லாரையும் தூக்கி அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார். இதனை பார்த்த கண்ணன் என்ன பண்ணிட்டான்? பேருந்தில் இருந்தவர்களை அவனால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கான். அதனால் அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப தாமதமாயிடுச்சு. தாமதமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பள்ளிக்கு போயிருக்கான். உடனே ஆசிரியர் என்ன கேட்டிருக்காரு? ஏன் கண்ணா இவ்வளோ லேட்டாக வர்ற, தாமதமாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்டிருக்காரு. உடனே வந்து கண்ணன் வந்து இங்கே ரோட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினார். இவன் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு? பாராட்டியிருக்காப்ல. கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும், அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார். மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். உடனே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களே, நீங்களும் கண்ணன் மாதிரியே உங்களால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. கூட படிக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? கைத்தட்டி கண்ணனுடைய செயலுக்கு பாராட்டை தெரிவித்து இருக்கிறார்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது குட்டி, சரியான விடையை தெரிவு செய்து
தெரிவு செய்வோமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா, கதிரவன் அப்படின்னா சூரியன். கதிரவன்னா என்ன? சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒலி கூட்டல் எழுப்பி. ஒலி எழுப்பி. ஒலி கூட்டல் எழுப்பி. பொருத்தமான குறியீடுக, அதாவது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான் அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். தவறு. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். தவறு. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியவர் செல்பேசியில் 107ஐ அழைத்தார். தவறு. பெரியவர் செல்பேசியில் 107ஐ அழைத்தார். தவறு. ஏன்னா அவர் அழைத்தது 108ஐ. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரி. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர் என்பது சரி. அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. ஒளி. ஒளினா என்ன? சத்தம். இந்த பாருங்க, ஒளி. இந்த ஒளிக்கு வெளிச்சம். இந்த ஒளி சத்தம். இந்த ஒளி வந்துச்சுன்னா வெளிச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மூணாவது பள்ளி. பள்ளிங்கிறது கல்வி கற்கும் இடம். பள்ளி என்றால் கல்வி கற்கும் இடம். பள்ளி என்றால் இது செவத்தில் ஊறும் பள்ளி, அதாவது ஒரு சிறிய உயிரினம். பள்ளி என்பது சிறிய உயிரினம். 5 பார்த்தீங்கன்னா, காலை. காலை அப்படின்னா பொழுது. காலைனா என்ன? பொழுது. இன்னொரு காலைன்னு பார்த்தீங்கன்னா எருது. இன்னொரு காலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எருது. ஒட்டகச்சிவிங்கி கொடுத்துருக்காங்க. சரியான சொல்லால் நிரப்பிப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒட்டகச்சீவிங்கி. ஃபஸ்ட்டு கேள்வி, ஒட்டகச்சீவிங்கி மிகவும் டேஸ் உயரமானது. ஒட்டகச்சீவிங்கி மிகவும் உயரமானது. அந்த டேஸில் உயரமானது அப்படின்னு எழுதிருங்க. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, அதன் கழுத்து டேஸாக இருக்கும். நீளமாக இருக்கும். அதாவது அதன் கழுத்து நீளமாக இருக்கும். அந்த டேஸில் நீளமாக அப்படின்னு எழுதிருங்க. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒட்டகச்சீவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஸ் முடியாது. என்ன முடியாது? கத்த முடியாது. ஒட்டகச்சிவிங்கினால் கத்த முடியாது. அந்த டேஸில் கத்த அப்படின்னு எழுதிருங்க. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு டேஸ் வாய்ந்தது. அதாவது அந்த டேஸில் வலிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சிங்கத்தை கூட தன்னுடைய காலால் தாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது தான் ஒட்டகச்சீவிங்கி. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒட்டகச்சீவிங்கி டேஸ் தின்னும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதை திங்கும்? இலை தலைகளை தின்னும். எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இதை சரியான வாக்கியங்களை அந்த டேஸில் நீங்கள் எழுதிருங்க, ஃபில் பண்ணிடுங்க. ஒட்டகச்சீவிங்கி இலை தலைகளை தின்னும். இந்த பாருங்கள், கீழே வரிசையாக போட்டிருக்காங்க. இதை சரியான இதில் எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, குட்டீஸ், கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா குட்டீஸ், பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். அதுதான் பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பேருந்து எதில் மோதியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. பேருந்து எதில் மோதியதுங்கிறது கேள்வி. பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது அப்படிங்கிறது பதில். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார். பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்ங்கிறது கேள்வி. பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிறது பதில்.
5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதனால் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார். அதாவது 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதனால் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் அப்படிங்கிறது தான் பதில். அவ்வளோதான் குட்டீஸ். அதாவது இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கண்ணன் செய்த உதவி பாடத்தையும் பார்த்துட்டோம், கேள்வி பதில்களையும் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.